வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பாலினாமியலுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க சார். எக்ஸாம்பிள் 3.19 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது ஸ்கொயர் ரூட்னு போடலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் 1/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னாலும் எக்ஸ் பவர் 1/2னாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? நம்ம சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு என்ன ஆன்சர் போடுவோம்? 2ன்னு போடுவோம். ஏன் அந்த 2 போடுறோம்? 4 இவ்வளோ இல்லை, நம்ம 2 பவர் 2 எழுதலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறத என்ன எழுதலாம்? நம்ம 4 ஹோல் பவர் 1/2. இந்த 4 என்ன எழுதலாம்? நம்ம 2 பவர் 2 ஹோல் பவர் 1/2. அப்போ பவரோட பவர் என்ன பண்ணுவாங்க? இன்டூ பண்ணணும்னு படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 2 என்ன நமக்கு கேன்சல் ஆகி 2ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணணும்? பவர் 2வாக எழுதணும். சரிங்களா? அதனால தான் என்ன இருக்கும்? பவரோட பவர் இன்டூ பண்ணும்போது 2 கேன்சல், அந்த நம்பர் கிடைச்சிரும். இல்லை சிம்பிளாக எழுதணுமா? ரூட் ஆஃப் 4 ரூட் ஆஃப் 2 × 2 நம்பர் ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே வரும்னு அர்த்தம். நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம், 2ன்னு போட்டுக்கலாம். அதே சமயத்தில் என்ன போடுவோம்? எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம்னு சொல்லுவோம். ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறத we can write +2 × 2ன்னு எழுதலாம். சிமிலர்லி -2 × -2ன்னு எழுதலாம். ஏன்னா இப்படி இருந்தாலும் அது +4 தான். -2 × -2 கிடைக்கும், நமக்கு +4 தான் கிடைக்கும். அப்போ இட் மே பி +2 ஆர் -2. அதனால தான் என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ளஸ் ஆர் -2 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் 2 அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 256 x minus a whole power 8 x minus b whole power 4 into x minus c whole power 6 into x minus d whole power 20. இதுக்கு என்ன படிக்க சொல்கிறாங்க? ஸ்கொயர் ரூட். இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? 256 எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு? 16ஓட ஸ்கொயர் ரூட். பேசிக்காக மினிமம் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கும் நம்மளுடைய ஸ்கொயரை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கணும்? மெமரி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ 256ங்கிற எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு? 16ஓட ஸ்கொயர் ரூட். இப்போ 16. சரிங்களா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8. அப்போ ஹோல் பவர் 8ங்களா? நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்கொயர் ரூட்டுக்கு மீனிங் என்னது? பவர் 1/2. அப்போ பவர் எதாவது இருந்துச்சுன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கிடச்சிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8ங்களா? இதை 2ஆல் டிவைட் பண்ண கிடைக்கும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 4. இதுக்கு எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 2, ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 8, எக்ஸ் மைனஸ் டி ஹோல் பவர் 10. இதுதான் இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதும் பொழுது இந்த நம்பர் கூட வெளியே வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற டைம் என்ன பண்ணிக்கணும்? மால்லஸ்குள்ளே போடுங்க. எதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய அப்சல்யூட் வேல்யூஸ்ன்னு சொல்கிறதுக்காக. நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம்? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக மால்லஸ் பயன்படுத்துகிறோம். செகண்ட் கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 a power 8 b power 12 c power 16 the whole divided by 81 f power 12 g power 4 h power 14. என்ன எழுதலாம்? 144 கூட ஸ்கொயர் ரூட் 12 பை 81க்கு 9. சரிங்களா? இன்டூ a பவர் 4. அப்போ என்ன படிக்கலாம்? a பவர் 8னா a பவர் 4, b பவர் 6. ஏன்னா பவர் என்ன பண்ணுறோம்? நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். c பவர் 8 டிவைட் பை f பவர் 6, g பவர் 2, h பவர் 7. நம்ம சொன்னால் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அப்சல்யூட் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ இந்த என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மால்லஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 4/3 a பவர் 4 b பவர் 6 c பவர் 8 டிவைட் பை f பவர் 6 g பவர் 2 h பவர் 7. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
எக்ஸாம்பிள் 3.20 3 கொஷின் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y ப்ளஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதை என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இது வந்து ஸ்கொயராக மாற்றணும். இது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் வச்சு எடுக்க முடியாது. அதாவது இப்படி சில பேர் நினைப்பாங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதை ரெண்டு தனி தான் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டால் அது என்னது தப்பு. ஏன்னா ஹோல் ஸ்கொயராக தான் எடுக்க முடியும். இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் தனியாக இருக்குது ப்ளஸோடு இருக்குது அப்படின்னா தனித்தனி எடுத்து என்ன பண்ண முடியாது, வெளியே எடுக்க முடியாது, ஏ ப்ளஸ் பி எடுக்க முடியாது. இதே ஒருவேளை ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் இருந்தால் ஏபின்னு எழுதலாம். இன்டூ இருந்தால் தனித்தனியாக ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸாக இருக்கும்போது தனித்தனி எடுக்க முடியாது. ஹோல் ஸ்கொயர் அதை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு தனித்தனியாக இருக்குது. ஸ்கொயரில் இருக்குது, நமக்கு தனித்தனி டேர்மாக இருக்குது. இதெல்லாம் ஹோல் பவராக மாற்ற ட்ரை பண்ணுவோம். அப்போ இதை பார்த்தவங்களுக்கு எந்த ஃபார்மில் ஐடென்டிட்டி நினைப்பது, இப்படி ஐடென்டிட்டி படிச்சிருக்கிறோமா, a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படின்னு படிச்சிருப்போம். இல்லை 2 காமனாக எடுத்துக்கிட்டு ab plus bc plus caன்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்மளால் இந்த மாதிரி எழுத முடியும். அப்போ இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இது ஸ்கொயர் ரூட் தான் ஸ்கொயர் கேன்சலாக போயிடும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்பிரஷனை என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ்பிரஷனை கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி, இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வேணுங்களா? அப்போ இதைத்தான் ஹோல் ஸ்கொயர் எழுத முடியும். ஏன்னா 16ங்கிறத 4 ஸ்கொயர் எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. அப்போ 4x தான் ஹோல் ஸ்கொயர். இந்த 16 எழுதுக்கலாம் நம்ம 4x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 9y ஸ்கொயரை 3y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். அப்போ இது z ஸ்கொயர் கிடையாது, ஏன்னா இங்கே xy டேர்மாக இருக்குது, ஸ்கொயர் எழுத முடியாது. இது எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள் ப்ளஸ் 9 இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ப்ளஸ் 9 என்ன பண்ணலாம் நம்ம, ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயராக இருக்கிற சூஸ் பண்ணி எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அப்போ இதுதானே ஏ ஸ்கொயரு, அப்போ இதுதான் ஏ, இது பி, இது சி. 2abனா 2 × 4x × 3y மல்டிப்ளை பண்ணால் 2 × 4 8, 8 3 சார் 24, 24xy வந்துருச்சா? ஆனால் மைனஸில் இருக்குது. அப்போ எப்போ மைனஸில் இருக்கும், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று மைனஸில் இருக்கணும். அப்போ தான் இது இன்டூ பண்ணும்போது என்ன இருக்கு, நமக்கு மைனஸ் வந்திருக்கும். இங்கெல்லாம் ஏன் ப்ளஸில் இருக்குது, ஸ்கொயர் பண்ணிடுறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் எதுக்கு நான் மைனஸ் போடணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறது சைனை பாருங்க, எங்கே மைனஸ் வந்துருக்குது, ஏபிங்கிற டேமுக்கும் அப்புறம் இந்த டேமுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் நமக்கு 9y கிடைக்குமா, 2ab 2bc 2bcன்னு போடும்போது 2 × 3 × 3 9 × 2 18y வரும். அப்போ இந்த 2bcங்கிற டேமுக்கும் 2abங்கிற டேமுக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு நெகட்டிவ் சைன் வந்திருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பிக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்திருக்கும், இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்திருக்கும். நான் சொல்ற புரியுதுங்களா? அப்போ இது மூணில் எதுக்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணணுங்கிறத இந்த ஏபி பிசி சிஏ டேமை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எது எதுக்கு மைனஸ் வந்திருக்குது, ஏபிங்கிற டேமுக்கு பிசிங்கிற டேமுக்கு மைனஸ் வந்திருக்குது. அப்போ பிக்கு நான் மைனஸ் போட்டேன் அப்படின்னா இப்போ ஏ இன்ட்டு பி பண்ணும்போது எனக்கு மைனஸ் வந்துடும், பி இன்ட்டு சி பண்ணும்போது மைனஸ் வந்துடும், சிஏ பண்ணும்போது ப்ளஸில் இருக்கும், அங்கே ப்ளஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் 2 × a × b மைனஸ் 3y மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2 4 சார் 8, 8 3 சார் 24, மைனஸ் இருக்குது, மைனஸ் 24xy கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது ப்ளஸ் 2b × c மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 3 3 சார் 9 2 சார் 18, மைனஸ் 18y கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் 2ca, சிங்கிறது 3, ஏங்கிறது 4x மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 3 சார் 6 6 4 24, 24x ப்ளஸ் 24x கரெக்டாக வந்துருச்சுங்களா? அப்போ இப்படி இருக்கிற டேர்மை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ என்ன இதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2bc 2ca இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3y ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன கிடைச்சி நமக்கு அப்சல்யூட் வேல்யூ 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3. இதுதான் இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு. கிளியருங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ இது ஒவ்வொன்றும் என்ன இருக்குது, இன்டூ இருக்குது, பட் ஸ்கொயராக இல்லை. ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாமே குவாட்ரிக் ஈக்குவேஷனா ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். அப்போ எந்த நம்பர் போட்டுக்கலாம், 3 2s are +3 -2, மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் +1. முன்னாடி இருக்குது 6 இருக்குது. இப்போ by 6 கேன்சல் பண்ணால் 1/2 -1/3. அப்போ 2x + 1 3x - 1 2x + 1 into 3x - 1. இங்கே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் -3 மல்டிப்ளை பண்ணால் -3 ஆட் பண்ணால் +2. அப்போ என்ன பண்ணலாம், 1 3s are +3 -1 மல்டிப்ளை பண்ணால் -3 ஆட் பண்ணால் +2. முன்னாடி 3 இருக்குது, by 3 -1/3 +1. அப்போ 3x - 1 x + 1. கிளியரா? அடுத்தது மல்டிப்ளை பண்ணால் 2 ஆட் பண்ணால் +3 மல்டிப்ளை பண்ணால் +2 ஆட் பண்ணால் +3. என்ன பண்ணலாம், 1 2s are மல்டிப்ளை பண்ணால் 2 ஆட் பண்ணால் 3. முன்னாடி 2 இருக்குது, by 2 1/2 1 2x + 1 x + 1. கிளியருங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 2x + 1 2x + 1 2x + 1 whole square 3x - 1 3x - 1 3x - 1 whole square x + 1 x + 1 x + 1 whole square. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? என்ன வரும், 2x + 1 வரும், 3x - 1 வரும், x + 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரப் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3 குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது 3 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் என்ன பண்ணிக்கலாம், √15x² ப்ளஸ் √3 ப்ளஸ் √10 இன்டூ எக்ஸு ப்ளஸ் √2. எப்படி ஷார்ட்டில் எப்படி போடுவோம், ரெண்டு மல்டிப்ளை பண்ண கிடையாது, நமக்கு மல்டிப்ளை பண்ணால் √30 வரணும், ஆட் பண்ணால் √5 √10 வரணும். அப்போ என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணால் √5 √10 வந்துருச்சு, மல்டிப்ளை பண்ணால் கிடையாது, நமக்கு ஆட் பண்ணால் √5 + √10 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் √30 வந்துருச்சு. முன்னாடி √15 இருக்கா, பை √15 டிவைடட் பை √15. இங்கே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணோம்னா √3 √5 அடிச்சோம்னா எனக்கு 1/√5 வரும், இங்கே √2/√3 வரும். அப்படி டேரக்ட் எழுதுவோம் நம்ம. இதை ஃபேக்டரைஸ் பண்ண கிடைக்கும் √5x + 1 √5x + 1 இன்டூ √3x + √2. கரெக்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் √5x² ப்ளஸ் 2√5 + 1 இன்டூ எக்ஸு ப்ளஸ் 2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண நமக்கு 2√5 வரணும், ஆட் பண்ணால் 2√5 + 1 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2√5 1 எடுத்துக்கலாமா, ப்ளஸ் பண்ணால் 2√5 + 1 மல்டிப்ளை பண்ணால் 2√5 வந்துருச்சு. முன்னாடி √5 இருக்கா, பை √5 டிவைடட் பை √5. இங்கே √5 கேன்சல் ஆக போயிடும், 2 1/√5. அப்போ என்ன, x + 2 √5x + 1 x + 2 இங்கே √5 + 1 √5x + 1. கிளியருங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் √3x² ப்ளஸ் √2 ப்ளஸ் 2√3x ப்ளஸ் 2√2. மல்டிப்ளை பண்ணால் 2√6 வரணும், ஆட் பண்ணால் √2 ப்ளஸ் 2√3 வரணும். அப்படியே பிரித்து எழுதிக்கலாம், √2 2√3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2√6,
ஆட் பண்ணால் ரூட் 2 + ரூட் 3 முன்னாடி ரூட் 3 இருக்குங்களா பை ரூட் 3 பை ரூட் 3 இது கேன்சல் ஆகாது இது கேன்சல் ஆகி போயிடும் அப்போ ரூட் 2 பை ரூட் 3 இங்கே என்ன இருக்கும் 2 மட்டும் இருக்கும் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கிளியருங்களா இப்போ எல்லா டைமும் என்ன பண்ணியாச்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க அப்போ கொஸ்டின் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 15x square plus root 3 plus root 10 into x plus root 2 into root 5x square plus 2 root 5 plus 1 into x plus 2 into root 3x square plus root 2 plus 2 root 3x plus 2 root 2 இதை என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஒவ்வொன்றையும் ஃபேக்டர்ஸ் பண்ணிக்கலாம் எழுதிருக்கிறோம் ரூட் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 சரிங்களா என்ன பண்ணலாம் root 5x plus 1 whole square root 3x plus root 2 the whole square x plus 2 the whole square அட ஒவ்வொரு எனக்கு நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது இப்போ ஸ்கொயர் ரூட் நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாமா ஆன்சர் என்னது மாடுலஸ் ஆஃப் root 5x plus 1 into root 3x plus root 2 into x plus 2 கிளியருங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்